எனக்கு சுரேஷ் அகாடமிங்கிற ஒன்று வந்து பேங்கிங் அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் கொடுத்து அதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோனே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது ராஜா சார் தான். அவரை பார்க்கும்போது எனக்கு சரியான பொறாமையாக இருக்கும். எப்படி தான் இவரெலாம் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சரியான சின்சியராக இருப்பார். அதுக்கடுத்து சுகேஷ் சாருக்கு நான் தேங்க்யூ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். அப்புறம் என்னோடய பெரிய பேக் போனாக இருந்தது எங்கள் அப்பா அம்மா. எங்கள் அப்பாலாம் நான் எப்போ எக்ஸாம்லாம் நான் ஒரு 3 இயர்ஸாக பண்ணுறேன். எனக்கு எல்லா பிள்ளைங்ஸும் நான் கிளியர் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது மெயின்ஸ் தான். நான் எப்போயுமே மெயின்ஸில் ஃபெயில் ஆனதும் ஃபோன் எங்கள் அப்பாட்ட இருந்தால் வரும். நான் அந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னாலே எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம். லாஸ்ட் 2 நியூ இயருமே எனக்கு ஒரு சேட் டேவாக தான் அமைஞ்சது. அதே மாதிரி சேட் இயராக தான் அமைஞ்சது. இந்த இயரை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய தம்பி. என் தம்பிக்கு நான் அந்த இடத்துல ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிடுதேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிடுதேன். தேங்க்யூ சார். 3 தலைமுறையாக வணிகம் தான் நம்ம குடும்பத்தினுடைய முதலீடாக இருந்துச்சு. முதல் முறையாக நம்ம பையன் பேங்க் ஸ்டாஃப் போகிறதுக்கு சுரேஷ் அகாடமிக்கும் சுரேஷ் சாருக்கும் ராஜா சாருக்கும் கோடான கோடி நன்றிகள். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.